ரசம் தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு. அட ஆமாங்க, உங்களுக்கே தெரியும், நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, இல்லை நம்ம வீட்டிலேயே கூட எடுத்துக்கங்களேன், எந்த ஒரு சாப்பாடு செஞ்சாலும் சரி ரசமானது கண்டிப்பாக வைப்பாங்க. அதுவும் நான்வெஜ் சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரசம் இல்லாமல் இருக்கவே இருக்காதுன்றீங்க. இது நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கடைசியாக அந்த ரசம் மோர் பார்த்தீங்கன்னா அதுவும் வகை வகையை ஊற்றுவாங்க. ஆனால் என்னைக்காச்சும் வச்சுருக்கீங்களா எதுக்காக ரசம் வைக்கிறாங்க கேட்டால் எல்லாரும் ஒரே விஷயம் சொல்லுவீங்க, ரசம் சாப்பிட்டா ஜீரண சக்தி ஆகும்ப்பா. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் இதுக்கு மட்டும்தான் பயன்படுதான் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு ஆராய்ச்சியாவில் பார்த்தாங்க. அப்போ தான் தெரியுதுங்க இந்த ரசத்தோட பயன்பாட்டானது இப்போ இருந்து இல்லையா, அதாவது நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து பயன்படுத்தி வராங்களாம். ரசத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜீரண சக்திக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடலை ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வைப்பதற்கு இந்த ரசமானது ரொம்ப உதவுதாங்க. இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னா, நீங்கள் ரசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான ரசம் இருக்குது. தக்காளி ரசம், மிளகு ரசம், பருப்பு ரசம் சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தாலும் நம்ம எல்லார் வீட்லையும் பெரும்பாலும் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று புளி ரசமாக இருக்கணும், இன்னொன்று தக்காளி ரசமாக இருக்கணும். இந்த ரசம் குடிச்சாலே போதுமாங்க, உங்கள் உடம்புல எந்த நோயும் வராதப்பா. உண்மையாக தான் சொல்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க அதெல்லாம் என்னென்னு பார்த்தலாம். ஸோ முதல் விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன்ப்பா, இந்த ரசமானது ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருள்னு சொல்லலாம். ஏன்னா அதுவும் காரணம் சொல்லிடுறேன். அதாவது இந்த ரசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெழுகு போடுவாங்க, சீரகம், பூண்டு, அதோடு மட்டும் இல்லாமல் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், உப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல பொருட்கள் சேர்க்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதன் காரணமாகவே வெளிநாடுகளில் இந்த ரசத்தை வந்து மூலிகை சூப்பு, அதாவது ஹெர்பல் சூப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. இதோட விலை எவ்வளோ தெரியும்? வெளிநாட்டில் நல்லா கவனிப்பா, நம்ம வீட்டில் தான் சும்மா செய்கிறாங்க சொல்லி குடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வெளிநாட்டில் இதை காசு கொடுத்து வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 400 ரூபாயிலிருந்து 500 வரைக்கும் விற்கிறாங்க. அவங்க வாங்கி குடிக்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்க. அப்பவே இது எவ்வளோ சத்து அடங்கியிருக்குன்னு. இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த ரசத்தை நம்ம உணவில் தினமும் சேர்த்து குடிக்கனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செரிமான பிரச்சனை வராதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஜீரண சக்தி அதிகரிக்கும். இரண்டாவது மேட்டருங்க, நம்ம உடலில் இருக்கிற சர்க்கரை அளவு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்குள் வைக்குமா. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்க்கரை அளவு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு இந்த ரசமானது ரொம்ப உதவுதுன்றாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயங்க, கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுல இந்த ரசம் வந்து பெரும் பங்காற்றுதான். அட உண்மையாதான்ப்பா சொல்கிறேன். நம்ம உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளையும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைப்பதற்கும் இந்த ரசம் வந்து ரொம்ப உதவுதுன்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயங்க, நம்முடைய கிட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கல்லும் உருவாகாமல் இருப்பதற்கு இந்த ரசம் வந்து ஒரு முக்கியமாக செயல்படுதுன்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வயிற்றில் எந்த ஒரு சிறிய அளவு இன்ஃபெக்ஷன் ஏற்படாமலும் நம்ம வயிற்றில் எந்த ஒரு புண்ணும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரசம் வந்து பெரும் பங்காற்றுன்றதாங்கப்பா. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம், ரசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அதிகமாக இருக்குது. அதனால வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கேன்சர், அதாவது புற்றுநோய் எதுவும் வராமல் இருப்பதற்கும் நம்ம உடல் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் ரொம்பவே உதவுதுன்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், உங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் பிரச்சனை அடிக்கடி வருதா, கவலையை விட்டு தள்ளுங்க. நீங்கள் 3 வேளை இந்த சூப்பு, இந்த ரசத்தை வந்து குடிச்சு வரீங்க அப்படின்னா சூப்பு மாதிரி இந்த பிரச்சனையே வராதுன்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ரசத்தை தினந்தோறும் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒப்புசம் பிரச்சனை, வாயு பிரச்சனை, அதோடு மட்டும் இல்லாமல் பித்தம் பிரச்சனை எல்லாமே முற்றிலுமாக நீங்கி விடுன்றாங்க. ஸோ இவ்வளோ சத்துக்கள் அடிக்கிறாங்க. இதில் மெயின் மேட்டர்னா, ரசத்தில் அந்த பெருங்காயம் சேர்க்கறனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கோளாறுகள் இருந்தாலும் முற்றிலுமாக நீங்கி விடுன்றாங்க. வலிப்பு நோய் வராதுன்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ரசத்தில் சேர்க்கப்படும் கறிவேப்பினால பார்த்தீங்கன்னா உங்களோட முடியின் வளர்ச்சி அதிகரிக்கின்றாங்க. உங்கள் ரத்தமான சுத்திகரிக்கப்படுன்றாங்க. அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம தான் தெரியாமலே இருக்கும். தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியவங்க. இது போன்ற பல வீடியோகள் இன்னும் கொடுத்துட்டே இருக்கேன். அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போட்ட எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தவறிடாதீர்கள்.